ஹாய், ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். வெல்கம் டு டிசைன் லூம் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சரை எப்படி எம்எஸ் வேர்ட்ல இன்சர்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிக்சரை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஆனா, அது கரெக்டான பொசிஷன், அந்த பிளேஸ்மெண்ட்ல கரெக்ட்டா வைக்க தெரியாது. அது பார்க்கவே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவும் இருக்காது. ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு இமேஜ் ஆர் பிக்சரை எப்படி எம்எஸ் வேர்ட்ல இன்சர்ட் பண்றது, அது எப்படி கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறதுன்றத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. அந்த மாரி வைக்கும்போது, நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகேங்களா? வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆன்லைன்ல தமிழ்நாடு பத்தின பேராகிராஃப் ஒரு 10 பேராகிராஃப் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கட், காப்பி, பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் எங்க கர்சர் வைக்கிறேனோ, அந்த இடத்துல எனக்கு வந்து இமேஜ் வரும். ஓகேங்களா? நான் இங்க வச்சேன் அப்படின்னா, இதுக்கு கீழ எனக்கு இமேஜ் வரும். ஓகேங்களா? இங்க வச்சேன் ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப் கீழ வச்சேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப் கீழ, செகண்ட் பேராகிராஃப் மேல மிடில்ல வரும். ஓகேங்களா? நீங்க எங்க கர்சர் வைக்கிறீங்களோ, அதுக்கு கீழ இமேஜ் வரும். நான் வந்து இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இமேஜ நீங்க இங்க வைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இன்சர்ட் போயிடுங்க. இன்சர்ட்ல போனீங்க அப்படின்னா, பிக்சர் இமேஜ் மாரி இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் பார்ல. இந்த பிக்சருக்கு நெறைய ஒரு ட்ராப் டவுன் இருக்கு. அதில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சத இங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, திஸ் டிவைஸ் குடுங்க. நான் வந்து டவுன்லோட்ஸ்ல பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2 இமேஜ் தான். ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணும்போது இங்க ப்ரிவ்யூ வரும். இந்த இமேஜ் தான் நான் இங்க இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப ஓப்பன் குடுங்க. எனக்கு என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த 2வது பேராகிராஃப் கர்சர் இருந்தது பார்த்தீங்களா? பிளிங்க் ஆச்சு இல்லைங்களா? அதுக்கு கீழ எனக்கு இந்த இமேஜ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த 2வது பேராகிராஃப் கீழ இந்த பிக்சர் வந்து இந்த இமேஜ் வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்ப நார்மலா நான் வெளிய கிளிக் பண்ணும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ பத்தின டீட்டெயில் வந்து எங்கேயுமே காமிக்கல. இதுவே நான் இந்த இமேஜ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெனு பார்ல பிக்சர் என்ற மெனு வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது பாருங்க. நான் வெளிய கிளிக் பண்ணும்போது அது இல்ல. இந்த இமேஜ் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்க வருது பாருங்க. ஓகேங்களா? இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த இமேஜ் வந்து பிக்சர் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க எந்த ஸ்டைல்ல வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல எது வேணாலும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். நான் இத வைக்கிறேன். இப்ப பாருங்க, எனக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி டேபிள் ஸ்டைல்ல வந்து இந்த மாரி பிக்சர் ஸ்டைல்ல வந்து எனக்கு வந்து மாறியிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எது தேவையோ அத வச்சுக்கலாம். உங்களுக்கு சர்க்குலா வேணும் அப்டின்னா, ஓவல் ஷேப்ல வேணும் அப்டின்னாலும், ஓவல் ஷேப்ல வச்சுக்கலாம். இந்த ஃப்ரேம் மாரி வேணும் அப்டின்னாலும், ஃப்ரேம் மாரி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏத்த இவங்க இன்பில்டாவே சில குடுத்துருப்பாங்க. இவங்க இன்பில்டாவே சில பிக்சர் ஸ்டைல்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல எது உங்களுக்கு தேவையோ வச்சுக்கலாம். இல்ல எனக்கு நார்மலாவே போதும் அப்டின்னா, இந்த ரீசெட் பிக்சர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரீசெட் பிக்சர் அத கிளிக் பண்ணீங்கன்னா, என்ன ஆகும் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல நீங்க இன்சர்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த பொசிஷன்ல இருக்கிற இமேஜ் வந்து வந்துரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிக்சரோட ஸ்டைல். உங்களுக்கு எந்த ஸ்டைல்ல வேணுமோ, அந்த ஸ்டைலுக்கு ஏத்த மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த இந்த இமேஜ் இருக்கும். இமேஜ் பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்டின்னா, டெக்ஸ்ட்லாம் நெறைய இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ராப் டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கிராப் பண்ணணும். இந்த கிராப் கிளிக் பண்ணிட்டு, இந்த டெம்பிள் இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ணீங்க அப்டின்னா, கிராப் பண்ணீங்க. கிராப் பண்ணிட்டு என்டர் அடிச்சுக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாரி வந்திருக்கு. இப்போ எனக்கு டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அப்ல இருக்கு. அந்த இமேஜுக்கு கீழ டவுன்ல இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எம்ப்டி ஸ்பேஸ்ல டெக்ஸ்ட் இல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இமேஜ கிளிக் பண்ணிட்டு, ராப் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து ஸ்கொயர் லெஃப்ட் குடுத்தீங்க அப்டின்னா, இதுல ஸ்கொயர் லெஃப்ட் குடுத்தீங்க அப்டின்னா, இப்ப பாருங்க இந்த டெம்பிள்னு இருக்கு பார்த்தீங்களா? கீழ இருக்கிற பேராகிராஃப். இதுக்கு வந்து நான் பேக் ஸ்பேஸ் அடிக்கிறேன். எங்க வந்துச்சு பார்த்தீங்க அப்டின்னா, மேல அந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல வந்துடுச்சு. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். அதாவது பேராகிராஃப்லாம் இருக்கு. இமேஜ் இருக்கு. இமேஜ் ஒட்டுனாப்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராப் அண்ட் ராப் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இது உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அதுக்கேத்த மாரி வச்சுக்கலாம். ராப் டெக்ஸ்ட் வந்து ரைட்ல வேணும் அப்படின்னா, ரைட்ல வச்சீங்கன்னா, லெஃப்ட்ல டெக்ஸ்ட் வரும். இதே வந்து லெஃப்ட்ல வச்சீங்க அப்படின்னா, ரைட்ல டெக்ஸ்ட் வரும். மாறி, மாறி வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் டெக்ஸ்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னா, பிஹைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா, இந்த இமேஜுக்கு மேல டெக்ஸ்ட் வரும்.
இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னா டெக்ஸ்ட் கீழே போயிடும். இமேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே வரும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரைட் ஆர் லெஃப்ட்டே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர். பார்டர் வந்து நான் வந்து ரெட் வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ரெட் வச்சுட்டு இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. 4.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் டாட்டடாக வேணுமா டேஷாக வேணுமான்னு கேட்குது. டேஷாக வேணும்னா டேஷாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டர் ஸ்டைல். பார்டர் ஒரு சில இடத்துல தேவைப்படும். தேவைப்படுறதுல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்டர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ட்ராப் ஷேடோ ஏதோ எஃபெக்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லைனா அந்த டெக்ஸ்ட்டு கூடவே இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? இப்போ இமேஜை கிளிக் பண்ணிங்க. பிக்சர் ஸ்டைல் சொல்லிட்டேன், பார்டர் சொல்லிட்டேன், ராப் டெக்ஸ்ட் சொல்லிட்டேன், ரொட்டேட். இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் 90 டிகிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இமேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் 90 டிகிரியாக மாறிடுது. அகைன் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணும்போது நார்மல் பொசிஷன். வேர்ட்டிக்கல் என்னும்போது என்ன ஆகுது அப்படின்னா பேக்கில் போகுது. அதாவது தலைகீழாக மாறுது. ஹரிசாண்டல் என்னும்போது அகைன் அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து ஒரிஜினல் பொசிஷன். இல்லை எனக்கு ஒரிஜினல் பொசிஷனே தெரியல அப்படின்னா நீங்கள் ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா ரீசெட் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ராப் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹைட்டு வித் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே டைமில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ கிளிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹைட்டு மட்டும் தனியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். வித்தை மட்டும் தனியாக இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். அதுவே இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க. லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஈவனாக ஒரே டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மட் இமேஜ். ஃபார்மட் இமேஜில் என்னுடைய டிரான்ஸ்பரன்சி லெவலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குறைச்சிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு ராப் டெக்ஸ்ட்டில் போயிட்டு பிஹைண்ட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இது வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கீழே ஏதோ நம்ம இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து இன்னும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக தெரியும். ஓகேங்களா? இது எல்லாமே கிராப்போட ஆப்ஷன்ஸு, ரொட்டேஷனோட ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அகைன் பழைய பொசிஷன் போகிறதுக்கு கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே. இமேஜ் கிளிக் பண்ணிங்க. பிக்சர் மெனு வரும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பிக்சர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது வந்து ட்ரா. நீங்கள் ஏதாவது அந்த இமேஜ் மேலே ஏதாவது ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ட்ரா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்சர்ட் பண்ண போகிறீங்க, ஷேப்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைனோட வெயிட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் வந்து பிரிங் ஃப்ரண்ட். அதாவது இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜுக்கு கீழே மேலே ஃபார்வர்ட் பேக்வேர்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது டெக்ஸ்ட்டு. நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் டெக்ஸ்ட் இங்கே வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா? இங்கே டெம்பிள் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சேவ் க்ளோஸ் கொடுக்குறேன். இது வந்து போல்டு பண்ணிங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இமேஜில் அந்த டெக்ஸ்ட் அண்ட் ஷேப்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? இது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரே இமேஜாக தான் இருக்கும். இன்றைக்கான டாபிக் வந்து இதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சர் ஸ்டைல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜை அந்த பிக்சர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மாற்றிக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் கலர். இப்போ இந்த இமேஜ் ஸ்டைல் இருக்குதுன்றதுனால இந்த பார்டர் கலர் வரலை. ராப் டெக்ஸ்ட்ன்றது வந்து இந்த இமேஜை சுற்றி டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ராப் டெக்ஸ்ட்டு. அலைன்மெண்ட்டுன்றது வந்து ரைட்டு லெஃப்ட்டு மிடில் இருக்கிறது வந்து அலைன்மெண்ட்டு. இது ரொட்டேட் பண்ணுறது
க்ராப்ன்றது வந்து டெம்பிள் பெரிய சைஸில் இருந்தது. நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, சின்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிக்கிட்டேன். அதேமாரி வந்து ஹைட்டு, விட்த்து 2த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஃபார்மேட் பிக்சர்ன்றது வந்து அதில் ஏதாவது ஷேப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ரீசெட்ன்றது வந்து ஒரிஜினலான பொசிஷனுக்கு வந்து அது போயிடும் இல்லைங்களா? அதுக்காக இதை பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார்மேட் பிக்சர்ன்றது வந்து அதனுடைய டிரான்ஸ்பரன்சியை வந்து மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரான்றது வந்து ஷேப்ஸ் ஆர் டெக்ஸ்ட்டு இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இமேஜில் ஏதாவது ப்ரஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிக்சரை எப்படி நம்ம எம்எஸ் வேர்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு ஒரு ப்ரொஃபஷ்னலான எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு இன்றைக்கி கிளாஸில் வந்து நான் நடத்தியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். எம்எஸ் வேர்டில் எக்ஸ்பர்ட் ஆகுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.